COSBIKE ZYPP அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் லோடர் பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இருக்கிறது திருநெல்வேலியில் இருக்கிற எலக்ட்ரிக் ஒன் மல்டி பிராண்ட் எலக்ட்ரிக் ஷோரூம். ஸோ இந்த எலக்ட்ரிக் லோடர் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அண்ட் இதோடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இதோட ப்ரைஸ் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு ஆர்கே த ஈமன். COSBIKE இதோடைய ZYPP அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் லோடர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி இருக்கிற இடம் வந்து எலக்ட்ரிக் ஒன் திருநெல்வேலி. அண்ட் இந்த பைக்கில் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் டியூப்லெஸ் டயர்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் அவைலபிளாக இருக்குது. டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ZYPP அப்படிங்கிற எலக்ட்ரிக் லோடரில் வெயிட்ஸை வந்து நீங்கள் 3 செக்மெண்ட்டாக பிரித்து வைக்க முடியும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேஸ்கெட், நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் அண்ட் பேக்கில் இருக்கிற பேக் ரெஸ்ட். ஸோ இந்த எலக்ட்ரிக் லோடர் கண்டிப்பாக எல்லா ஆன்லைன் டெலிவரி பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படாது. ஓகே, கன்சோல்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். லெஃப்ட் சைடு ஹேண்டில் பேரில் ஹார்ன் ஸ்விட்ச், இண்டிகேட்டர் ஸ்விட்ச், ஒரு எமர்ஜென்சி ரிப்பேர் ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கன்சோல் வந்து ஒரு எல்இடி டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, அதுவும் பிரைட்டாக இருக்குது. ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளவு அண்ட் என்ன மோட்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த கன்சோலில் கிடைக்கும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஹேண்டில் பேரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு மோட் ஸ்விட்ச் 1, 2, 3 அப்படிங்கிற ஒரு மோடும் அண்ட் ஹெட்லைட் ஸ்விட்சும் ரிவர்ஸ் ஸ்விட்சும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு கீழே நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஃபுட் ரெஸ்ட் பாருங்கள், அகலமாக இருக்குது, ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது கால் வச்சுக்க முடியும். அண்ட் இந்த இடத்துல தான் நமக்கு பேட்ரி பேக் கொடுத்துருக்குறாங்க, லித்தியம் அயான் பேட்ரி பேக். எலக்ட்ரிக் லோடர் அப்படிங்கிறதுனால இந்த வண்டிக்கு 2 சைடுமே ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்பவே அகலமாக இருக்குது, நீங்களே பாருங்கள். அண்ட் நமக்கு 2 ஷாக் அப்சர், அதாவது 2 சைடுமே 2 ஷாக் அப்சர், அதாவது 4 ஷாக் அப்சர் கொடுத்துருக்காங்க இந்த ZYPP எலக்ட்ரிக் லோடரில். ZYPP எலக்ட்ரிக் லோடருடைய சேசிஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டலில் நமக்கு பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த வண்டியுடைய லோடிங் கெப்பாசிட்டி நமக்கு வந்து 200 to 300 kgs லோடிங் கெப்பாசிட்டி. ரியரில் இருக்கிற ஹப் மோட்டர் வந்து 250 watts ஹப் மோட்டரில் இயங்குது. அண்ட் இந்த வண்டி 100லேருந்து 110 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகக்கூடியது. அண்ட் நமக்கு வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 years வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியரை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் கொடுக்காம ட்ரம்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வண்டியில் நமக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பேஸ்கெட்டில் நீங்கள் தேவையான சாமானை வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் இந்த எலக்ட்ரிக் லோடரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிமோட் கீஸ் அவைலபிளாக இருக்குது. ஆன்டி தெஃப்ட் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. டியூப்லெஸ் டயர்ஸ் அண்ட் சார்ஜிங் டைம் கிட்டத்தட்ட ஒரு 4 hours சார்ஜிங் டைம் ஆகும். அண்ட் யூஎஸ்பி சார்ஜர் அவைலபிளாக இருக்குது. இந்த பேக் ரெஸ்ட்டை நீங்கள் 3 fold பண்ணி இதை சீட்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு லக்கேஜ் வைக்கணும் அப்படின்னாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு சீட்டுக்கு அடியில் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் நம்ம ஏதாவது பர்ஸு, மொபைல் அந்த மாதிரி சார்ஜஸ் ஏதாவது கொண்டு போகலாம். வண்டியோட சார்ஜரில் நம்ம மொபைல் சார்ஜர் கொண்டு போக முடியும். இந்த இடத்துல நமக்கு எம்சிபி ஸ்விட்ச் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பின்னாடி இந்த மாதிரி சீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம லோடர்ஸ், அதாவது ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரியான பாக்ஸை வந்து வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ZYPP எலக்ட்ரிக் லோடர் வெஹிக்கிள். ஓகே, இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காட்டலாம் பாருங்கள். அண்ட் அந்த டெலிவரி, ஆன்லைன் ஃபுட் டெலிவரி பண்ணுறீங்க, இல்லாத ஒரு பீஸா ஹட் அல்லது டொமினோஸ் இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, இந்த வண்டி ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு ஒரு எலக்ட்ரிசிட்டி 1.75 யூனிட்ஸ் தான் ஆக போகுது. அந்த 1.75 யூனிட்ஸில் நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் இந்த வண்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் ஸ்பீட், அதுதான் டாப் ஸ்பீடாக போகும் இந்த எலக்ட்ரிக் லோடர். இந்த ZYPP எலக்ட்ரிக் லோடருடைய பேட்டரி பேக் வந்துட்டு 60 volt 40 Ah திறன் கொண்ட லித்தியம் அயான் பேட்டரி பேக்காக கொடுத்துருக்குறாங்க. இப்போது வந்து LFP-ஆக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கும். பட் லித்தியம் அயான் பேட்டரி பேக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 to 4 hours டைம் ஆகும். இந்த ZYPP எலக்ட்ரிக் லோடருடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 150 mm கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டி ஆல்ரெடி நம்ம 3 years வாரண்டி சொல்லியிருந்தேன். வண்டிக்கு மட்டுமே வந்து 12 months வாரண்டி கொடுக்குறாங்க. அதாவது பேட்டரி பேக்குக்கு 3 years வாரண்டி, வண்டிக்கு 12 months வாரண்டி கொடுக்குறாங்க. ஓகே, இதோடைய விலை என்ன அப்படின்னா 1,08,000 rupees இந்த வண்டியோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒரு 80 to 85 அந்த ரேஞ்சில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ட்ரெஸ்ஸில் நமக்கு பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேட்டரி பேக் ஓப்பன் பண்ணுறதுக்கு சின்ன நம்ம சாவி போட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணோம்னா அந்த மேலே இருக்கிற கேஸ் எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பேட்டரி இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது லித்தியம் அயான் பேட்டரி. இது நம்ம வந்துட்டு 60 volt 40 Ah
ஆகுது. அண்ட் இந்த ஜிப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நான் வந்து அந்த டெலிவரி பாக்ஸோடு சேர்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். அண்ட் ஓட்டும்போது நல்லா இருந்தது. பட் அந்த டெலிவரி பாக்ஸை ஃபிட் பண்ணுற அளவுக்கு அங்கே வந்து எந்த ஃபிட்மெண்ட்டும் இல்லை. நம்ம தான் தனியாக வாங்கணும்னு நினைக்கிறேன். வண்டியோட வரல. மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு டெலிவரி பர்சனுக்கு இந்த வண்டி ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த வண்டி பிடிச்சதுன்னா எலக்ட்ரிக் ஒன் திருநெல்வேலியை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். அண்ட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.